அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவரும் இதே வருவார்கள் என வரவேற்கிறோம். செல்வம் அனைத்து நிர்வாகிகளும் நடைபெறும். அனந்தகுமார் நேரம் கழித்து வருவார். படிக்கிறாங்க. நமக்கு இவங்க தான் இன்னைக்கு வர்ணனையாளர். இனி வருடம் நம்ம கூட தொடங்குவாங்கன்னு நம்பலாம். ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். பொதிகை தமிழே பூந்தமிழே பொழுகின்ற என் செந்தமிழே, பதிகமாய் காப்பியமாய் வலம் வந்த என் பைந்தமிழே, எங்கும் நிறைந்து நிற்கும் ஏற்றுமிக நற்தமிழே, கம்பன் தமிழே, காவிய தமிழே, பாரதியின் தமிழே, ஈரடி தமிழே, நாலடி வெண்பாவே, இன்று கீழடியாய் உச்சம் தொட்டு ஓங்கி நிற்கும் என் தாய் தமிழை வணங்கி இங்கு வருகை தந்திருக்கும் அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் கலந்த பொங்கல் தின நாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டயர்டெல்லாம் இல்லைல்ல? காலையில அங்க பார்க்ல கொண்டாடிட்டீங்க, டயர்டெல்லாம் இல்லைல்ல? லைட்டாவா? லைட்டா. ஸோ இப்போ இந்த பசங்க எல்லாம் ஆடி உங்களுக்கு பூஸ்ட் கலக்கி கொடுக்கலனாலும் உங்களுக்கு பூஸ்ட் ஏற்றி விட்டுருவாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. என்ன ஒரு எனர்ஜெட்டிக்கான ஆடியன்ஸ் இது. ரொம்ப நன்றி இப்படி இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும் 4 வகையான பொங்கல் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பொங்கலாக, சூரியனுக்கும் பூமிக்கும் நன்றி சொல்லும் வகையில் சூரிய பொங்கலாக, நம் குடும்பத்தோடு உழவனாக உழைத்து கொண்டிருக்கும் மாட்டுக்கு நன்றி சொல்லும் வகையில் மாட்டு பொங்கலாக, காணும் பொங்கல் வரை நம் கலாச்சாரத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கும் ஒரே இனம் நம் தமிழினம் என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லாரும் பொங்கலோ பொங்கலோ ரெட்டி சொல்லலாமா? பா, என்ன ஒரு மாசம் இருக்கு இந்த இடம். அப்படி எனக்கே இங்க புல் அரிக்குது. ரொம்ப நன்றி. இதே எனர்ஜி வந்து அவங்க ஆடும்போது இருக்கணும். ஓகே, நீங்களும் ஆடணும் எந்திரிச்சாங்க. ஓகே, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ஸோ எல்லாரும் எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா ப்ரோக்ராம் பார்க்க? ஒரு கைத்தட்டோட ஆரம்பிக்கலாமா? தேங்க்யூ 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 ஸோ மச். ரொம்ப நன்றி. பா, நான் பேசக்கூடாதுன்னு விசில் அடிக்கிறீங்களா, நான் பேசணும்னு விசில் அடிக்கிறீங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம ஊர்லலாம் எப்படி இருக்கும் பொங்கல்னாலே? ஊரில் பொங்கல் எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும்ல. 4 நாளுமே வந்து அருமையாக கொண்டாடுவாங்க தானே? எப்படி ஆரம்பிக்குதோ போங்கி காணும் முடிகிற வரைக்குமே வந்து அவ்வளோ செம்மையாக கொண்டாடுவாங்க. பட் ஆனால் இங்கே வந்து அது வந்து காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு ஒரே நாள் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டாட முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை வந்து மறந்துட்டு வரோம். ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஷேரிங்கில் பெரிய கோலம்லாம் போடுவாங்க, தோரணங்கள்லாம் கட்டி பொங்கல் வச்சு எல்லாம் விஷ் பண்ணி அவ்வளோ அருமையாக கொண்டாடுவாங்க. 4 நாளும் திருவிழா மாதிரி பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. பட் ஆனால் இங்கே வந்து அந்த சில விஷயங்கள் மிஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து அவங்க திப்பா தமிழ் சங்கம் வந்து வழங்கும்போது அது வந்து நம்ம ஒருத்தவங்களையும் மீட் பண்ணி விஷ் பண்ணி எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம திப்பா தமிழ் சங்கத்துக்கு ஒரு கைத்தட்டல் போட்டுடலாமா? ரொம்ப நன்றி. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு மக்கள், திப்பா மக்கள், மாசான மக்களுக்கு முன்னாடி வந்து என்னைய பேச வச்சதுக்கு முதல்ல திரு வெங்கடேஷன் அவர்களுக்கும் மாரி செல்வன் அவர்களுக்கும் வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகள். நம்ம காலை நேரத்தை வந்து அழகாக வழங்கிய தமிழ் 89.4 FM-க்கும் ராம் விக்டர் அவர்களுக்கும் அப்புறம் உதவி செஞ்ச நிம்மி மட்டும் பாலா அவர்களுக்கும் ஒரு கைத்தட்டல். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க ரெடியா?
சரி ஓகே, அதுக்கு முன்னாடி பரதநாட்டியம் அப்படின்னாலே வந்து நம்ம பாரம்பரியமான ஒரு கலை. அது வந்து எல்லாராலையும்லாம் பண்ணுறது ரொம்ப இயல்பான விஷயம் கிடையாது. ஏன்னா கண்கள் பேசும், கை, ஓகே நான் பண்ணல அதை, பட் எல்லாராலையும் வந்து அவ்வளோ அருமையாக பண்ண முடியாது பரதநாட்டியம். எனக்கு பரதநாட்டியம் அப்படின்னாலே வந்து ஞாபகம் வர ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் எங்கள் அக்கா சின்ன வயசில் வந்து எங்கள் அக்கா வந்து பரதநாட்டியம் கிளாஸ் போவாங்க. நான் உட்காந்து பார்க்க போவேன். பட் ஆனால் வந்து பார்க்க போன நான் வந்து ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். அவள் இன்னும் நமஸ்காரத்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டு இன்னும் வரைக்கும் கற்றுட்டு இருக்கா. இந்த வருஷத்துக்குள்ளே வந்து அந்த வழக்கத்தை போட்டுருவான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுலாமா? கீர்த்தனாவை கூப்பிட்டுலாமா? லெட்ஸ் வெல்கம் கீர்த்தனா. நமது அனைவரையும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் ஹரி தேஷ்குமார் அவர்களை தீபா தமிழ் சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறேன். ஆக்சுவலி நான் இது வந்து என்னோட 3வது ஸ்டேஜ் ஆங்கரிங் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான ஆடியன்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. என்னமா இருக்கீங்க நீங்கள் எல்லாம்? எனக்கே இங்கே வந்து அவ்வளோ எனர்ஜி கிடைக்குது. இங்கே நிற்கும்போது வரும்போது எப்படி நம்மளை ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப பெரிய நம்பிக்கை வந்துருச்சு உங்கள் எல்லாரும் முன்னாடி. ரொம்ப நன்றி. கூப்பிடலாமா? கீர்த்தனா வாங்க. நீங்கள் எப்போலேருந்து பரதநாட்டியம் கற்றுட்டு இருக்கீங்க? பரதநாட்டியம்லாம் இன்னும் கற்றுக்கல. இன்னும் கற்றுக்கலையா? வீட்லயே தான். ஓ, எனக்கு கற்று தருவீங்கள்ல பரதநாட்டியம்? ஓகே, கண்டிப்பாக. ரெடியாக இருக்கீங்களா? டான்ஸ் ஆக ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? சூப்பர், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஏன் ஓடுறீங்க? பாருங்க எவ்வளோ உங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்படி போறீங்க. செம்மல்ல, செமி கிளாசிக்கல்ப்பா. எனக்கே மூச்சு வாங்குது, உங்களுக்கு எவ்வளோ மூச்சு வாங்கும்? ஸோ இப்போ கீர்த்தனாக்கு வந்து ஆனர் பண்ணுற வகையில் வந்து வருவாங்க. இப்போது புக்கே கொடுக்க எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது, தமிழர்களை பற்றி, தமிழ் மொழியை பற்றி. ஸோ உலகத்தில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் எடுத்து பாருங்களேன். இப்போ அமெரிக்காவில் வந்து எம்பையர் ஸ்டேட் என்கிற ஒரு பெரிய கட்டடம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. எம்பையர் ஸ்டேட் என்கிற பெரிய கட்டடம், அதற்கு 30 மடங்கு எகிப்தியர்கள் கட்டிய அந்த பிரமிடுகள். ஸோ அந்த பிரமிடுகளை கட்டிய எகிப்தியர்கள் பேசிய எகிப்திய மொழி இன்று இல்லை. மாவீரன் அலெக்சாண்டர் பேசிய கிரேக்க மொழி இன்று இல்லை. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்ன புத்தர் பேசிய பாலி மொழி இன்று இல்லை. ஆனால் இவைகளோடு எல்லாம் சேர்ந்து வளர்ந்து பிறந்து தன் தோழமை மொழியெல்லாம் அழிந்த பிறகும் அப்படி கெத்தா நிற்கிற எந்த மொழி? நம்ம தமிழ் மொழி தானே. சரி ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கூப்பிட்டுலாமா? நம்ம திப்பாவோட சின்ன சின்ன பசங்களோட குரூப் டான்ஸ். பா என்ன எனர்ஜி, என்ன எனர்ஜி. இங்க ஒரு ரஜினிகாந்த் நின்றுட்டு இருந்தாரு, எங்க போயிட்டாரு? வாவ், எல்லாரும் இந்த குட்டீஸ் எல்லாருக்குமே கை தட்டிருங்க. ஏதாவது ஒரு ரஜினிகாந்த் டைலாக் சொல்லுங்க, மாசான ஒரு டைலாக். நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வருவேன். ரஜினிகாந்த்லாம் சூப்பராக அங்கே இருக்காங்க, அதுக்குனால நான் பிடிக்கும். தமிழ் சங்கம் நிர்வாகிகள் மிஸ்டர் முகமது அலி அண்ட் மிஸ்டர் சிவா அவர்கள் வந்து இவங்களுக்கு ஆனரா செய்வாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் வெல்கம் ரிஷிதா. அவங்க வந்து ஒரு சோலோ டான்ஸ் போட போகிறாங்க. என்ன பாட்டுக்கு ஆட போகிறீங்க? ஜவானி சாங்கோ மரண மாஸ் சாங்கோ. ஸோ உங்கள் டான்ஸ் மரண மாசா இருக்கு. இது எப்படி இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் வெல்கம் த முனிசிபாலிட்டி இன்ஜினியர் மிஸ்டர் கிருஷ்ணகுமார். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டலை போட்டுடலாமே. கார்த்தி மற்றும் திரு செந்தில் அவர்களை வந்து அழைக்கிறேன் இவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட் லெட்ஸ் வெல்கம் ரிஷிதா. அதே பாட்டு போடுங்க. மன்னார்குடி கலகலுக்கு அதே பாட்டு போடுறீங்களா? நீங்களும் ஆடுறீங்க அங்க எந்திரிச்சு. அவங்க ரெடி. மன்னார்குடி கலகலுக்கு பாட்டு போடுங்க.
தெரிஞ்ச பைய உச்சி கொட்டி பார்த்த பைய ஊதாரியா நின்ன பைய ஊரை எட்டி பார்த்த பைய குப்புரு தான் உழுந்த பைய இந்த மாட்டம் போன பைய ரொம்ப வந்தா பயந்த பைய ஆடா தின்னு வளர்ந்த பைய ஆடாமலே கவுந்த பைய வெட்டி கட்ட விட்ட பைய விந்தி விந்தி நடந்த பைய ஏ ஒத்த செருப்பு போட்ட பைய உரசி உரசி தேஞ்ச பைய சிலடிச்சு கிழிச்ச பைய வீணாகத்தான் போன பைய சந்தைக்கு தான் வந்த பைய சங்கதிக்கு நின்ன பைய அட வெடல பைய ஒருத்தன் சும்மா வெட்டி பைய ஒருத்தன் தெருவில் கிடந்த பைய ஒருத்தன் தன்னை மறந்த பைய ஒருத்தன் இது கடை தருவே காணாத தங்கம் இத வாழ போ கை தட்டுங்க ஸ்வர்ணாக்கு. இசையரசி So let's welcome திபா தமிழ் சங்க முதன்மை உறுப்பினர் திரு எம் ஆனந்த் குமார் அவர்கள் ஸ்வர்ணாக்கு ஆனர் செய்யறதுக்காக. ஸோ அடுத்த பர்ஃபார்மன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ரவி சொக்கலிங்கம் ஐயா இங்கே இருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா வந்ததுக்கு. அப்புறம் உங்களோட சேவையெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அப்பாவும் சொல்லியிருக்காங்க ரேடியோவில் நீங்கள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம். அப்புறம் ஊர்லேயும் வந்து நிறைய சேவை பண்ணிகிட்ருக்காங்க ஐயா. கல்விக்காக நிறைய உதவிகள் செஞ்சிட்ருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் லெட்ஸ் வெல்கம் ராஹில் அண்ட் ஃபாசில். ஸோ இவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் திரு செல்வகுமார் மற்றும் திரு தேனி விக்கி அவர்கள், சங்க நிர்வாகிகள். Let's welcome Sanjay. Fashion show நம்ம பார்க்க போறோம். ரொம்ப நன்றி. சங்க நிர்வாகிகள் திரு ஆனந்த் குமார் மற்றும் திரு மாரி சரண் அவர்களை வரவேற்கிறேன். கிரிக்கெட்டுக்கு வந்து வின்னர் வந்து மீடியா பசங்க. இப்போ வந்து நம்மளோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் பச்சை முத்து அவர்கள். நெக்ஸ்ட் வந்து வாலிபால் டீம். ஸோ இந்த பூமியை வளர்க்கறதுக்கு வந்து நம்மளோட சீஃப் திரு வாரி காஷ்மீர் அவர்களை வந்து மேடைக்கு அழைக்கிறேன். டீமுக்கான கோப்பை வந்து முனிசிபாலிட்டி இன்ஜினியர் மிஸ்டர் கிருஷ்ணகுமார் அவர்களை வந்து மேடைக்கு அழைக்கிறேன். திரு கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு வந்து திரு மாரி செல்வன் அவர்கள் வந்து ஆனர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேரத்தான்கான பிரைஸ் தான். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து திரு பச்சைமுத்து அவர்கள். செகண்ட் பிரைஸ் வந்து திரு அரசு. மூணாவது வந்து திரு கோகுல் அவர்கள். இதற்கான பரிசுகளுக்கு சமாபதி சிறப்பாக சார்பாக இதே சீனிவாசன் உண்மையாலுமே ஐயா நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மனிதருக்கு வந்து அடையாளம்ன்றது வந்து பாஸ்போர்ட், ஆதார் கார்டோ, ரேஷன் கார்டோ நிச்சயமா இல்லை. அவர் காட்டுற அன்பு தான் அப்படின்றது. உதவி செய்யறதுக்கு வந்து உண்மையாலுமே ரொம்ப பெரிய மனசாகும். மனிதாபிமானம் வந்து உண்மையாலுமே இந்த உலகத்துல வந்து கம்மியாயிட்டு போது இப்படி ஒரு மனிதரை பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங். ரொம்ப நன்றி. லெட்ஸ் வெல்கம் தீக்ஷிகா. இங்க பாருங்க தமிழ் எவ்வளவு வந்து வளருது அப்படின்றதுக்கு இந்த குட்டி பொண்ணு எவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள். பெரிய கைத்தட்டல் தேவை. ரொம்ப நன்றி. ஸோ இப்போ டான்ஸ் ஆட ரெடியா இருக்கீங்களா? ரெடி. இந்த எனர்ஜிக்கே பெரிய கைத்தட்டல் தேவை. ஆல் தி பெஸ்ட். டு வெல்கம் Binsarur engineer Prasad to come on the stage. Our sponsor. So next event is Heads Pain Relay team and the winners are, let's welcome Janaki Ramanan team. Shakira அவர்கள் அவங்க வந்து நமக்கு mimicry வந்து performance பண்ண போறாங்க. ഒരുപാട് സന്തോഷം. And now we have Mr. Anand to do the honors. Let's welcome Mr. Raja and Subhashini. Games for family. So on the family games வந்து
வின் பண்ணதுக்காக இப்போ வந்து நம்மளோட கப் திப்பா முனிசிபாலிட்டி இன்ஜினியர் திரு இஜாஸ் அவர்கள். எல்லோருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கங்கள். நான் முதல் முறையாக இந்த திப்பா தமிழ் சங்கத்தில் வந்து இணைஞ்சிருக்கோம் ராசல்கேமால இருந்து. ஒரு அருமையான நிகழ்ச்சி என்னென்னா எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். திரு மாரி செல்வன், திரு வெங்கடேஷ், திரு ஆனந்த் அவர்கள் அத்தனை பேரும். அது காலையிலேருந்து இந்த இத்தனை மணி வரை இவ்வளோ பேர் இருந்தாலே இது மிகப்பெரிய ஒரு வெற்றி மகிழ்ச்சி. அடுத்த வருஷம் உங்களோட சேர்ந்து இதை வந்து இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு நாங்களாம் உங்களோட உறுதுணையாக இருப்போம். நீங்களும் எங்களோட உறுதுணையாக இருக்கணும். அதோட 89.4 FM அவங்களும் நமக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அடுத்த வருஷம் நிறைய வாய்ப்புகளோட உங்களோட சேர்ந்து 89.4 இருக்கும். அதோட நாங்களும் இருப்போம்னு நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இனிய பொங்கல் தை திருநாள் வாழ்த்துக்கள். மிஸ்டர் ஹரிணி தேஷ்குமார் இதனை வழங்க வெங்கடேஷ் ராசல்கம் அவர்களை அழைக்கிறோம். தேங்க்யூ ஹரிணி, தேங்க்யூ.